இந்த காட்சியை பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய முஸ்லீம் கமிட்டிக்கு தான் சொல்றேன். எனக்கு பார்க்கும்போது வருத்தமா இருக்கும். முஸ்லீம்ஸோட ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு பியூரோக்ராட்டிக்ல. நான் ஒரு 50 ஐஏஎஸ் பாக்குறேன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச ஐஏஎஸ்ல ஒருத்தர் கூட முஸ்லீம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச 50 பேர்ல. அப்ப ரெப்ரசன்டேஷனே இல்லைனாக்கா உங்களோட பிரச்சனைகளுக்கான தீர்வை எப்படி அவங்க கொடுப்பாங்க? உங்களோட வழி புரிஞ்ச ஒருத்தர் அதிகாரத்தில் இருக்கும்போது உங்க வழிகளுக்கான தீர்வை கொடுக்க முடியும். இருக்கிறவனுக்கு உங்க வழியே என்னன்னு புரியல, உங்களோட வழியே புரியாதவங்க கிட்ட, நீங்க பேசுற மொழியே புரியாதவங்க கிட்ட உங்களுக்கான தீர்வை கேட்டாக்கா அவங்க நீங்க கேட்கிற கோரிக்கையே புரியாது. ஆனால் சொல்யூஷன் தர முடியாது. சோ நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருந்து வரணும்னு நினைக்கிறேன். பாலிசி மேக்கிங்ல இன்வால்வ் ஆகுங்க தயவு செஞ்சு. இல்லாட்டி ஒன்னும் பண்ண முடியாது. பாலிசி மேக்கிங்ல உங்களோட இன்டர்வென்ஷன் இருக்கணும், உங்களோட ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். அதுக்கு படிச்சு வாங்க, அதிகாரத்தை கைப்பற்றுங்க. அதுதான் அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கு. படிங்க, மேல வாங்க. நிறைய முஸ்லீம் கமிட்டிக்கு தான் சொல்றேன். புரியுதாங்க? அவர் என்ன சொல்றான்னு புரியுதா? நிதர்சனமான உண்மையை சொல்லியிருக்காருங்க. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நம்ம இஸ்லாமிய சமுதாயம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் வேலைகளுக்கு போறதுக்கு யாருமே தயாரா இல்லை. ஏன்னா அதற்கான ஒரு முயற்சி எடுப்பதே கிடையாது. அதை தான் சொல்றாரு இவர். எல்லாருமே பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்து படிக்கும் போதே சரி, சின்ன வயசுல இருக்கும் போதே சரி, வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுல சம்பாதிக்கணும், இதே கனவுகளோட வாழ்ந்து பல பேருடைய வாழ்க்கையே மண்ணா போச்சு. இப்பமாவது திருந்தி உள்நாட்டிலேயே வேலையை பாருங்க, உள்நாட்டிலே அரசாங்கத்துல ஒரு பதவிக்கு வாங்க. அறிவுரை யாரு சொன்னாலும் கேட்டுக்கணுங்க. உண்மையிலேயே இந்த சகோதரருக்கு என்னுடைய வாழ்த்துக்களுங்க. ஒரு 50 ஐஏஎஸ் பாக்குறேன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச ஐஏஎஸ்ல ஒருத்தர் கூட முஸ்லீம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச 50 பேர்ல இருக்கணும், உங்களோட ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். அதுக்கு படிச்சு வாங்க, அதிகாரத்தை கைப்பற்றுங்க. அதுதான் அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கு. படிங்க, மேல வாங்க.